வெல்கம் டு கிரவுன் அகாடமி. நம்ம கிரவுன் அகாடமியில் யூஜிடிஆர்பிக்கான பேட்சஸ் வந்து போயிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் யூனிட் நம்பர் 9ல இருந்து சாப்டர் நம்பர் 1 இந்தியாவோட பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம 2 பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து பெனின்சுலர் பிளாட்டோ பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கோட்டு, மலை உச்சியை பார்த்து மலைக்க தேவையில்லை, மனதில் உறுதி இருந்தால் மலையும் முன் காலடியில். ஸோ இவ்வளோ ஹைட்டா, இவ்வளோ படிக்கணுமா, இவ்வளோ கஷ்டமா அப்படின்னா பார்த்து நம்ம பயப்படணும்னு அவசியமே இல்லை. படிச்சுதான் ஆகணும், படிச்சிடலாம், எக்ஸாம் கண்டிப்பா பாஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு சின்ன உறுதி நம்ம மனசுல இருந்தாலே போதும். அது எவ்வளோ பெரிய மலை உச்சியா இருந்தாலும், அது எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் அது நமக்கு ரொம்ப சிம்பிளா தான் தெரியும். இவ்வளவு வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல நம்ம வந்து இந்தியாவோட லொகேஷன் பார்த்தோம். அடுத்து வந்துட்டு பிசிக்கல் ஃபீச்சர்ஸ்ல ஹிமாலயாஸ் பார்த்தோம். ரெண்டாவது பிளெயின்ஸ் பார்த்தோம், இந்தியாவோட த கிரேட் பிளெயின் அது வந்து பார்த்தோம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா தீபகற்ப பீடபூமி பெனின்சுலர் பிளாட்டோ பத்தி பார்க்க போறோம். தீபகற்ப பீடபூமி வந்து வட இந்திய சமவெளி இருக்கு இல்லைங்களா, நம்மளோட சமவெளிக்கு சதன் சைட்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹிமாலயாஸ் இருக்கும். ஹிமாலயாஸ்க்கு சதன் சைட்ல வந்துட்டு சமவெளி இருக்கும். நம்ம சமவெளிக்கு சதன் சைட்ல வந்துட்டு இப்படி முக்கோண ஷேப்ல வந்துட்டு பெனின்சுலர் பிளாட்டோ வந்து இருக்கும். இந்த பெனின்சுலர் பிளாட்டோ கிட்டத்தட்ட 16 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட நாட்டிலேயே மொத்த பரப்பளவுல பாதி பரப்பளவு இந்த பெனின்சுலர் பிளாட்டோல தான் இருக்கு. இந்தியாவுடைய மிகப்பெரிய இயற்கை பிரிவும் இந்த பெனின்சுலர் பிளாட்டோ தான். அண்ட் மிக பழமையான இயற்கை பிரிவும் இந்த பெனின்சுலர் பிளாட்டோ தான். நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ரொம்ப இளமையான இயற்கை பிரிவு எது அப்படின்னா அது வந்துட்டு நம்மளோட பிளெயின், நம்ம சமவெளி. பழமையானது எதுனா நம்மளோட தீபகற்ப பீடபூமி. அண்ட் தீபகற்ப பீடபூமியில இருக்கிற நிறைய குன்றுகள், சின்ன சின்ன பீடபூமிகள், இது எல்லாமே ஆற்று பள்ளத்தாக்குகளால பிரிக்கப்பட்டு குட்டி குட்டியா இருக்கும். நமக்கு தெரியும் நிறைய பீடபூமி இருக்கு. மாலவ பீடபூமி இருக்கு, கத்தியவார் பீடபூமி இருக்கு, பந்தேல்கண்ட் இருக்கு, பாகில்கண்ட் இருக்கு, சோட்டா நாக்பூர் இருக்கு, தக்கான பீடபூமி இருக்கு, கர்நாடகா பீடபூமி, கோயம்புத்தூர் பீடபூமி, நிறைய இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இந்த பீடபூமிகள் எல்லாமே ஒரு சின்ன சின்ன ரிவராலேயோ இல்ல ரிவர் வேலிஸாலேயோ பிரிக்கப்பட்டு பாறை அமைப்புகளாகவும் நிறைய குன்றுகளாகவும் நிறைய பீடபூமிகளாகவும் இருக்கு. வடமேற்குல இந்த பீடபூமி இப்படி இருக்குன்னா, இந்த பீடபூமிக்கு வடமேற்குல ஆரவல்லி இருக்கு. இங்க வடமேற்குல ஆரவல்லி இருக்கு. அடுத்து வடக்கு பிளஸ் வடகிழக்கு, இங்கேயும் சரி இங்கேயும் சரி பந்தேல்கண்ட் ஹைலாண்ட் உயர்நில பகுதி, கைமூர் இருக்கு, ராஜ்மஹால் குன்று இருக்கு. இது எல்லாமே இங்க. மேற்கு பகுதியில மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு, கிழக்கு பகுதியில கிழக்கு தொடர்ச்சி மலை இருக்கு. இதுதான். அண்ட் சதன் சைட்ல நம்மளுடைய இந்தியன் ஓஷன் வந்து இருக்கு. இதுதான் நம்மளுடைய பெனின்சுலர் பிளாட்டோட எல்லைகளா கருதப்படக்கூடியது. அடுத்தது இந்த பீடபூமியோட பெரும் பகுதி கடல் மட்டத்தில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 600 மீட்டர் ஹைட்ல தான் இருக்கு. அண்ட் இந்த பீடபூமியோடைய ஹையஸ்ட் பாயிண்ட் எதுனா ஆனைமலையில இருக்கக்கூடிய ஆனைமுடி. ஆனைமலையில இருக்கக்கூடிய ஆனைமுடி 2695 மீட்டர் இதோடைய ஹைட். அண்ட் இந்த பீடபூமி மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி வந்துட்டு இதோடைய சரிவு இருக்கு. இப்ப இந்த பீடபூமி இருக்குன்னா இதோட சரிவு மேற்குல இருந்து கிழக்கா இருக்கும். அதனாலதான் ரிவர்ஸ் நிறைய இப்படி ஓடும். இங்க சரிவு இருக்கிறதால ரிவர்ஸ் வந்துட்டு கிழக்கு நோக்கி பாயுது. ஏன்னா அது மட்டும் இல்லாம ஆற்றுடைய மூப்பு நிலை காரணமா ஆறுகள் வந்து ரொம்ப அகலமாகவும் பிளஸ் அதோடைய ஆழம் கம்மியாகவும் பள்ளத்தாக்குகள் நிறைய உருவாக்குறதுக்கு காரணமும் இதுதான். நர்மதா ஆறு வந்துட்டு தீபகற்ப பீடபூமி 2ஆ பிரிக்குது. இங்க நர்மதா ஓடும், கீழே தபதி ஓடும். நர்மதா ஆறு தீபகற்ப பீடபூமி 2ஆ பிரிக்கும். நர்மதாவுக்கு மேல இருக்கிறத வந்துட்டு மத்திய உயர்நிலம்னும், நர்மதாவுக்கு தெற்குல இருக்கிறத தக்கான பீடபூமின்னு 2ஆ பிரிப்பாங்க. இங்க இருக்கு பாருங்க, வடக்குல இருக்கிறத மத்திய உயர்நிலம்னும், தெற்குல இருக்கிறத தக்கான பீடபூமி 2ஆ பிரிப்பாங்க. விந்திய மலைக்கு தெற்குல பாயக்கூடிய ஆறு வந்துட்டு கோதாவரி, காவேரி, மகாநதி, கிருஷ்ணா, இது எல்லாமே நம்மளுடைய கிழக்கு நோக்கி பாயக்கூடிய ஆறா இருக்கும். இப்போ விந்திய மலை வந்துட்டு இங்க இருக்குது அப்படின்னா, இப்போ பீடபூமி இங்க இருக்கு, விந்திய சாத்புரா மலை இங்க இருக்கும். விந்திய மலைக்கு தெற்குல பாயக்கூடிய கிருஷ்ணா, கோதாவரி, கிருஷ்ணா, மகாநதி, காவேரி, இது எல்லாமே கிழக்கு நோக்கி பாயக்கூடிய ஆறாகவும், இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய நர்மதா, தபதி, மாஹி, சபர்மதி எல்லாமே மேற்கு நோக்கி பாஞ்சு இங்க இருக்கக்கூடிய அரபிக்கடல்ல கலக்கும். கிழக்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள் வங்காள விரிகுடால கலக்கக்கூடிய ஆறுகள். அடுத்தது சிந்து கங்கை சமவெளியில இருந்து சாத்புரா, மகாதேவ், மைக்கேல், சர்குசா இந்த மாதிரியான தொடர்கள் எல்லாமே பிரிக்கப்பட்டு சின்ன சின்ன உயர்நிலங்களா வந்துட்டு அமைக்கப்பட்டிருக்கு. இந்த பீடபூமி 300ல இருந்து 900 மீட்டர் வரைக்கும் ஹைட் இருக்கு. இந்த பகுதியை வந்துட்டு பழமையான மேசை நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிந்து கங்கை சமவெளியில இருந்து சாத்புரா மகாதேவால பிரிக்கப்படக்கூடிய அந்த பீடபூமியை. இந்த பகுதியில மேற்குல வந்துட்டு ராஜஸ்தான் இருக்கும், கிழக்குல அஸ்ஸாம் பீடபூமி இருக்கு, வடக்குல நம்மளுடைய ஹிமாலயாஸ் இருக்கு, அண்ட் தெற்குலையும் தென்மேற்குல கிழக்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் இதுக்கு வந்துட்டு எல்லையா இருக்கு. இந்த பகுதியில மேற்குல இருந்து கிழக்காதான் சரிவு அதிகமா இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டினா கேட்கலாம். தீபகற்ப பீடபூமியும் சரி, தக்கான பீடபூமியும் சரி, பீடபூமினாவே நமக்கு வந்துட்டு அதிகபட்சமா மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி தான் சரிவுகள் வந்து காணப்படும்.
அடுத்து முக்கியமான ஒண்ணு, இது ஒரு ஃபிளாட் டேபிள் லேண்ட். இங்க இருக்கு பாருங்க, இது ஒரு ஃபிளாட் டேபிள் லேண்டு, சரௌண்டட் 3 சைடுமே ஓஷன்ஸ். வாட்டரால 3 சைடும் இருக்கப்பட்ட ஒண்ணுதான் வந்துட்டு இந்த பெனின்சுலர் பிளாட்டோ, தீபகற்ப பீடபூமி. தீபகற்பம்னா தெரியும், 3 பக்கம் நீராலும் 1 பக்கம் நிலத்தால சூழப்பட்டிருக்குது தீபகற்பம். தீவுன்றது 4 பக்கமே வந்துட்டு நீரால சூழப்பட்டிருக்கிறது தான் வந்துட்டு தீவு. இது 3 பக்கம் நீரால் சூழப்பட்டு இருக்கிறதால இதுக்கு வந்து தீபகற்பம்னு அர்த்தம். இது கொஞ்சம் ஹைட்டா இருக்கிறதால, ஹை லேண்டா இருக்கிறதால பீடபூமி, அதனாலதான் இதுக்கு தீபகற்ப பீடபூமின்னு பேர் இருக்கு. இதுதான் இந்தியாவிலேயே ஓல்டஸ்ட் லேண்ட்மாஸ். இதுதான். அடுத்தது இந்த பகுதியில பெரிய பீடபூமி இருக்கு, சின்ன பீடபூமி இருக்கு, குன்றுகள் நிறைய இருக்கு, தொடர்கள், மலைத்தொடர்கள் அதிகமா இருக்கு, கொப்பரைகள், பேசின்ஸ் இருக்கு, வேலிஸ், பள்ளத்தாக்குகள்னு நிறைய இருக்கு. இது எல்லாமே இம்பார்ட்டன்டான பிளாட்டோஸ். இதெல்லாம் இது வந்து மாவார் பிளாட்டோ, இது பந்தேல்கண்ட், இது பாகேல்கண்ட், ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிறது பாங்கர் பிளாட்டோ, இது மால்வா பிளாட்டோ, இது சோட்டா நாக்பூர் பிளாட்டோ, இது வந்து மேகாலயா பிளாட்டோ, இது வந்து மகாராஷ்டிரா பீடபூமி, தெலுங்கானா பீடபூமி, இம்பார்ட்டன்ட். அடுத்து கர்நாடகா பீடபூமி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க வந்து கோயம்புத்தூர் பீடபூமி இருக்கும், அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இதெல்லாம் வந்துட்டு இம்பார்ட்டன்டான பீடபூமிகள். தென்மேற்குல இருக்கக்கூடிய ஆனைமுடி தான் நம்மளுடைய தீபகற்ப பீடபூமியில ஹையஸ்ட் சிகரமா இருக்கு. அண்ட் இந்த பகுதி வந்து வடக்குல வடக்கு நோக்கி சரிவு இருக்கும், தெற்குல கிழக்கு நோக்கிய சரிவு வந்துட்டு இருக்கும். தீபகற்ப பீடபூமியில நிறைய டிவைட்ஸ் இருக்கு, அது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது மத்திய உயர்நிலங்கள், சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மத்திய உயர்நிலங்கள் நிறைய ஆற்றுக்கு பிளஸ் வடபெரும் சமவெளிக்கும் நடுவுல இருக்கிறது இந்த மத்திய உயர்நிலம். முக்கியமா என்ன ஆடுனா நர்மதா ஆறுக்கும் வடபெரும் சமவெளிக்கும் நடுவுல இருக்கிறது நம்மளுடைய மத்திய உயர்நிலம். இந்த பகுதியுடைய வடக்கு வடமேற்கு எல்லையில ஆரவள்ளி மலைத்தொடர் இருக்கு. இந்த மலைத்தொடர் வந்து வடமேற்கா குஜராத்ல இருந்து ராஜஸ்தான் வழியா டெல்லி வரைக்கும் கிட்டத்தட்ட 700 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த மலை வந்து இருக்கும். வடக்குல டெல்லிக்கு பக்கத்துல சராசரியா 400 மீட்டர் உயரத்திலையும், தென்மேற்குல 1500 மீட்டர் உயரத்தையும் வச்சிருக்கும். ஆரவள்ளி மலைத்தொடருடைய ஹையஸ்ட் சிகரம் எதுனா குருசிகார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, குருசிகார். இதோடைய உயரம் 1722 மீட்டர். அடுத்தது மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மத்திய உயர்நிலங்கள் மாலவா பீடபூமி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி இது வந்துட்டு இந்த டீடைல்ஸ் எல்லாம் யாரோடதுன்னா மேவார் பீடபூமி இல்லைன்னா மார்வார் பீடபூமின்னு சொல்லுவாங்க. மார்வார் அப்படி இல்லைன்னா மேவார் பீடபூமி. இந்த மேவார் பீடபூமி வந்துட்டு யார் பிரிக்கணும்னா ரிவர் பனாஸ்னு ஒரு ரிவர் இருக்கு. யாரோட ட்ரிபியூட்டரினா சம்பல் ரிவர் இருக்கு இல்லைங்களா, சம்பல் ஆறுடைய ஒரு துணையாறு தான் பனாஸ் ஆறு. அந்த துணையாறால இந்த ஃபுல்லா வந்துட்டு இந்த பிளாட்டோல அந்த ஆறு தான் ஓடிட்டு இருக்கு. இது வந்து ரோலிங் பிளெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ரோலிங் பிளெயின் அப்படின்னா இப்படி இருக்கும், அதோடைய மணல்கள் எல்லாமே இப்படி இருக்கும், ரோலிங்கா இருக்கும். இப்போ நீங்க போயிட்டு மேவார் பிளாட்டோ அப்படி இல்லைன்னா மார்வார் பிளாட்டோன்னு கூகுளில் போட்டிங்கன்னா ஒரு பிக்சர் வரும், நல்லா பார்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க, யூஸ் ஆகும். இது வந்து கம்ப்ளீட்டா ஃபிளாட்டா இருக்காது, கொஞ்சம் வந்துட்டு ஹைஸ் இன்க்ரீஸ் ஆகியும் கொஞ்சம் வந்துட்டு ஃபால் டவுன் ஆகியும். எதாலன்னா ரிவர் கோர்ஸால, ஆறுகளால இப்படி மேலையும் கிளியுமா இருக்கும் இந்த மேவார் பிளாட்டோ. அதுக்கு அடுத்ததா இருக்கக்கூடியது மாலவா பீடபூமி. இந்த பீடபூமி ஆரவள்ளி மலைத்தொடருக்கு தென்கிழக்குலையும் விந்திய மலைக்கு வடக்குலையும் இந்த பீடபூமி இருக்கும். அதாவது இந்த பீடபூமி இருக்கு அப்படின்னா இப்போ பிக்சர்ல பார்க்கலாம். இது வந்து மேவார் பிளாட்டோ, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது. அடுத்து மாலவா பீடபூமிக்கு தெற்குல வந்துட்டு விந்திய மலை இருக்கு, நார்த் வெஸ்ட் இந்த இடத்துல வந்துட்டு ஆரவள்ளி மலை இருக்கு நார்த் வெஸ்ட்ல. ஈஸ்ட்ல வந்து பாருங்க பந்தேல்கண்ட் இருக்கு. இப்படிதான் இதோட லொகேஷன் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து டெக்கான் பிளாட்டோட டிராப்ஸ் எக்ஸ்டென்ஷன், டெக்கான் பிளாட்டோ டிராப் வரைக்குமே, அதாவது தக்கான பீடபூமி வரைக்குமே இது வந்து கண்டினியூ ஆயிருக்கும். இது வந்து ஸ்லோப் வந்து எப்படின்னா நார்த் சைடு, இந்த சைட்ல வந்து ஸ்லோப் இருக்கும், இந்த சைட்ல தான் ஸ்லோப், நார்த் சைட்ல ஸ்லோப் இருக்கும். அடுத்து வந்து இது எப்படி உருவாச்சுன்னா பசால்டிக் லாவா இருக்கு இல்லைங்களா, அந்த லாவா வந்துட்டு ஃப்ளோ ஆகுறது மூலியமா, அந்த லாவா குழம்பு ஃப்ளோ ஆகுறது மூலியமா உருவானதான் இந்த மாலவா பீடபூமி. இங்க அதிகமா வந்து பிளாக் சாயில் இருக்கு, கரிசல் மண், பிளாக் சாயில் வந்துட்டு இந்த இடத்துல அதிகமா இருக்கு. அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு எந்தெந்த ரிவர்லாம் ஓடுனா சம்பல் ரிவர் ஓடுது, சிந்து கிடையாது சிந்து அப்படின்னு ஒரு ரிவர், சம்பல், சிந்து, SIND சிந்து, அப்புறம் பெட்வா, அப்புறம் கென் அப்படின்ற ரிவர்ஸ் எல்லாமே இங்க ஓடுது. அது இது வந்து சம்பல் ராவியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாலவா பீடபூமியை சம்பல் ராவியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இப்படியே இங்கிலீஷ்ல கொடுத்து கேட்பாங்க, சம்பல் ராவியன்ஸ்னா எந்த பீடபூமி, சம்பல் ராவியன்ஸ் எந்த பீடபூமின்னு கேட்டாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகாம எழுதணும், மாலவா பீடபூமி கொடுத்துருக்காங்க. சம்பல், பெட்டுவா, கென் இந்த மாதிரியான ஆறுகள் இந்த பீடபூமியில பாயுது. இதெல்லாம் போட்டு யமுனை ஆறோடைய கலக்குது. இது எல்லாமே யமுனை ஆறோடைய துணை நதிகள் தான். மாலவா பீடபூமியோட கிழக்கு தொடர் பகுதியை வந்துட்டு பந்தேல்கண்ட்னு சொல்லுவாங்க. இதோடைய தொடர்ச்சியே பாகேல்கண்ட், அதாவது பந்தேல்கண்டுடைய தொடர்ச்சியே பாகேல்கண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோட்டா நாக்பூர் பீடபூமி மத்திய உயர்நிலத்துல வடகிழக்குல இருக்கக்கூடிய பீடபூமி தான் வந்துட்டு சோட்டா நாக்பூர் பீடபூமி. அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டியது பந்தேல்கண்ட், அப்புறம் பந்தர் பிளாட்டோ, அப்புறம் பாகேல்கண்ட் பிளாட்டோ 3 இருக்கு. இது பந்தேல்கண்ட் பிளாட்டோ, இது பாங்கர் பிளாட்டோ, இது பாகேல்கண்ட் பிளாட்டோ 3. பந்தேல்கண்ட் பிளாட்டோ வந்துட்டு
விந்தியன் ஸ்கேர்ப் லேண்ட்ஸ்க்கு பக்கத்துல, விந்திய மலையோட ஸ்கேர்ப் லேண்ட்ஸ்க்கு பக்கத்துல இந்த பந்தேல்கண்ட் பிளாட்டோ இருக்கு. இதோடைய சரிவும் யமுனை நதியை நோக்கி இதோட சரிவு இருக்கும். அதாவது நார்த்தா இதுவும் நார்த்ல இப்படி இது எல்லாமே நார்த்ல தான் இதோட சரிவு இருக்கும். அடுத்து இது இந்த பந்தேல்கண்ட் கல்டிவேஷன், அதாவது வேளாண்மைக்கு விவசாயத்துக்கு உகந்தது அல்ல. கல்டிவேஷனுக்கு இது செட்டே ஆகாது. அடுத்து வந்துட்டு இது இங்க ரிவர் என்னென்ன ரிவர்னா தென் ரிவரும் பெட்வா, இந்த 2 நதியும் அங்க ஓடுது. அடுத்து நடுவில் இருக்க பந்தர் பிளாட்டோ, இது விந்திய மலையோடைய ஒரு பார்ட் தான் இந்த பந்தர் பிளாட்டோ. இது ஒரு மாதிரி சாண்ட்விச் மாதிரி, எப்படின்னா பந்தேல்கண்டுக்கும் பாகேல்கண்டுக்கும் நடுவுல சாண்ட்விச் மாதிரி அமைஞ்சிருக்கிறது இந்த பந்தர் பிளாட்டோ. இதுதான் இதோட இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். சாண்ட்விச் பிட்வீன் பந்தேல்கண்ட் அண்ட் பாகேல்கண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து தேர்ட் ஒன் பாகேல்கண்ட். இது மைக்கேல் ரேஞ்சிங், ஒரு மைக்கேல் ரேஞ்சுன்னு ஒரு ரேஞ்ச் இருக்கும், நம்ம பின்னாடி பார்ப்போம். இந்த மைக்கேல் ரேஞ்சுக்கு ஈஸ்ட்ல இருக்கு. இங்க இருக்கும் மைக்கேல் ரேஞ்சுக்கு ஈஸ்ட்ல இந்த பாகேல்கண்ட் இருக்கும். இதுல கிரானைட்டு, அப்புறம் சுண்ணாம்பு கல், அப்புறம் மணல் கல், இது எல்லாமே அதிகமா இருக்கிறது இங்கதான். இங்க என்ன ரிவர் ஓடுனா சோன் நதியும் பிளஸ் மகாநதி, இது 2 நதியும் இங்க ஓடக்கூடிய முக்கியமான நதியா இருக்கு. இது ஒரு மாதிரி அன்ஈவனான உயரத்துல தான் இருக்கும், ஒரே மாதிரியான ஹைட் இருக்காது. இதோட ஹைட் 150 மீட்டர்ல இருந்து 1200 மீட்டர் வரைக்கும் வேரியஸ் ஆயிருக்கும் இதோடைய ஹைட். அதுக்கடுத்து சோட்டா நாக்பூர் பீடபூமி, இது நம்மளுடைய மத்திய உயர்நிலத்துடைய வடகிழக்கு பகுதியில இது இருக்கு. இந்த பீடபூமி ஜார்க்கண்ட் மாநிலத்துல தான் அதிகமா இருக்கு. அதை தவிர்த்து மேற்கு வங்காளம், பீகார், சத்தீஸ்கர், ஒடிசா இந்த மாதிரியான பகுதியிலும் கொஞ்சம் இருக்கு. இந்த பகுதியில இரும்பு தாது, அயன் ஓரும், நிலக்கரி, கோலும் அதிகமா காணப்படுது. கங்கை சமவெளியோட தென் பகுதியில இது காணப்படுது. இந்த மத்திய உயர்நிலம் மேற்குல இருந்து கிழக்கா இதோட சரிவு இருக்கும். மாலவா, பந்தேல்கண்ட், பாகேல்கண்ட் இந்த மாதிரியான பீடபூமிகளை தொடர்ந்து இந்த பீடபூமி இருக்கு. அடுத்து கிழக்குல கைமூர், மைக்கல், நான் சொன்னேன் இல்லைங்களா, மைக்கல் தொடர் இதெல்லாமே இருக்கும். மேற்குல ஆரவல்லி மலைத்தொடர் இருக்கும். தெற்குல விந்திய சாத்புரா மலைத்தொடர்கள் இருக்கும். இதோடைய பவுண்டரிஸ் இது எல்லாமே. அடுத்தது ஆரவல்லி தொடருடைய கிழக்குல 250 இருந்து 500 மீட்டர் உயரத்துல மேவார் அப்படின்னு ஒரு பிளாட்டோ, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துட்டோம். மேவார் பிளாட்டோ, மேவார் உயர்நிலம் இருக்கும். ராஜஸ்தான்ல காணப்படக்கூடிய இந்த உயர்நிலம், இதுல அதிகமா மணல் பாறையும் சுண்ணாம்பு பாறையும் தான் அதிகமா இருக்கும். அடுத்து பனாஸ், அது மட்டும் இல்லாம அதோடைய உபநதிகள், பனாஸுடைய உபநதிகள் எல்லாமே அரிக்கப்படுறது இந்த மேவார் பிளாட்டோ உருவாச்சு, நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். அடுத்து மத்திய பாரதபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்டோ இருக்கு, அதெல்லாம் சொன்னீங்களா, பாந்தர் பிளாட்டோ. அது இந்த உயர்நிலம் உயர்நிலத்துக்கு, நம்மளுடைய மேவார் உயர்நிலத்துக்கு கிழக்குல காணப்படக்கூடியதான் இது சம்பல் நதியோடைய பள்ளத்தாக்கு வழியா இந்த உயர்நிலம் இருக்கும். வடகிழக்கு நோக்கி இதோடைய சரிவு இருக்கும். யமுனை நதிக்கும் விந்திய மலைத்தொடருக்கும் நடுவுல இந்த பீடபூமி இருக்கும். அண்ட் இந்த பீடபூமி பந்தேல்கண்ட் உயர்நிலம்னு சொல்லுவாங்க. அதாவது பந்தேல்கண்ட் பிளாட்டோ யமுனை நதிக்கும் விந்திய மலைத்தொடருக்கும் நடுவில் இருக்கிறது பந்தேல்கண்ட் பிளாட்டோ. இந்த பீடபூமி வடக்குல ஒரு பெரிய சமவெளி கூடிய வன்சரிவுல இருக்கும். மென் சரிவுனா சரிவு லோவா இருக்கு, வன் சரிவுனா சரிவு ரொம்ப ஹையா இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது இந்த பிளாட்ல தென் பகுதி அதிகமா எரோட் ஆயிருக்கும் பிகாஸ் ஆஃப் ரிவர்ஸால. தென்கிழக்குல காணப்படக்கூடிய மாலவ பீடபூமி நான் சொன்ன இல்லைங்களா, அன்ஈவனா இருக்கும். பந்தேல்கண்ட், பாகேல்கண்டும் அன்ஈவனா தான் இருக்கும். இது சம்பல், பெட்டுவா, பார்வதி இந்த மாதிரியான நதிகளால் அரிக்கப்பட்டிருக்கும் இந்த மாலவா பீடபூமி. லாவா படிவுகளால உருவானதால இது இங்க அதிகமான பிளாக் சாயில் இருக்கும் மாலவா பீடபூமியில. இதை நான் முன்னாடியே சொன்னேன். அப்புறம் இதுக்குதான் இன்னொரு பேர் இருக்கு, சம்பல் ராவியன்ஸ் அப்படின்ற பேரும் மாலவா பீடபூமிக்கு தான் இருக்கு. நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான சோட்டா நாக்பூர் பீடபூமிக்குலாம் இது எங்க இருக்குன்னா, கங்கை நதி நார்த்ல கங்கை நதி இருக்கு, சோன் நதி இதுல நார்த்ல இருக்கு, சவுத்ல மகாநதி இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் மகாநதிக்கும் கங்கை நதிக்கும் நடுவுல தான் இந்த சோட்டா நாக்பூர் பீடபூமி இருக்கு. இது பேட் லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பேட் லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா ரேடியல் டிரைனேஜ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம டிரைனேஜ் பேட்டர்ன் படிக்கும் போது பார்ப்போம். நடுவில் ஒரு மலை இருக்குன்னா, இந்த மலையிலேருந்து இப்படி எல்லா பக்கமும் ரிவர் போகும். அதாவது இது மலையோட உச்சி இந்த இடம்னா இப்படி ரிவர்ஸ் போகும். இதுதான் ரேடியல் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரேடியல் பேட்டர்ன் இந்த சோட்டா நாக்பூர் பீடபூமியில இப்படி இருந்தா நிறைய ரிவர்ஸ் பிரிஞ்சு போகும். அதுல ஒண்ணுதான் நம்மளோட மகாநதியும். இது தாமோதர் நதி இருக்கு, சவுத் கோல் அப்படின்னு ஒரு நதி இருக்கு, நார்த் கோல்னு ஒரு நதி இருக்கு, அப்புறம் சுபர்நேகா, அப்புறம் பராக்கர், அந்த மாதிரியான நிறைய ரிவர்ஸ் இந்த மாதிரி ரேடியல் பேட்டர்ன்ல உருவாகக்கூடிய ரிவர்ஸ். அடுத்து கோண்டுவானா நிலப்பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த கோண்டுவானா நிலப்பகுதி, கோல்ஸ், நிலக்கரி அதிகமா இருக்கிற ஒரு இடம் இந்த சோட்டா நாக்பூர் பீடபூமி. இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பேர் இருக்கு, அது என்னன்னா மினரல் ஹார்ட்லேண்ட் அப்படின்றது இந்த சோட்டா நாக்பூர் பீடபூமியோட ஒரு நிக் நேம். அடுத்தது சோன் நதி உற்பத்தி ஆகிறது நம்முடைய அமர்கண்டக் பிளாட்டோல. சோன் நதியோட பிளவு பள்ளத்தாக்க வடக்குல கைமூர் குன்றுகளும், கிழக்குல இந்த அமர்கண்ட் பிளாட்டோ சோன் நதியோட பிளவு பள்ளத்தாக்குல இருக்கு. சோன் நதி பிளவு பள்ளத்தாக்கு அமர்கண்டோட வடக்குலையும், கைமூர் குன்றுகள் கிழக்குலையும் இருக்கும். அண்ட் விந்திய மலைத்தொடர் கொஞ்சம் கிழக்கு மேற்கான போக்குல விந்திய மலைத்தொடர் இருக்கும். தென்பகுதியில நர்மதை ஆறு பாயும். அண்ட் இந்த தொடருடைய கோசன் சாபத் வரைக்குமே லாவா படிவுகள் அதிகமா இருக்கு. ஸோ இங்க பிளாக் சாயில் அதிகமா இருக்கும். அடுத்தது சோன் நதி
சோன் நதியோட கிழக்கு நோக்கி போகும்போது அண்ட் நர்மதை நதி மேற்கு நோக்கி போகும். நர்மதை நதி பள்ளத்தாக்க வந்துட்டு வடக்குலயும் தபதி நதி பள்ளத்தாக்கு தெற்குலயும் வச்சுட்டு இருக்க கூடிய ஒரு மலைத்தொடர் தான் வந்துட்டு சாத்புரா மலைத்தொடர். இந்த தொடருடைய வடக்கு பகுதியில மகாதேவ் குன்று இருக்கும், தெற்கு பகுதியில சுலில்ஹர் குன்று இருக்கும். இந்த தொடருடைய உயரமான பகுதி தான் வந்துட்டு பர்க்மர்கி. கிழக்கு பகுதியில மைக்கல் பீடபூமி இருக்கும். மைக்கலா தொடரும் வந்துட்டு கிழக்கு பகுதியில் இருக்கும். இதோடைய உயரமான பகுதி வந்து அமர்கண்டக் 1127 மீட்டர் ஹைட்ல இது இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போறது இன்னொரு முக்கியமான பிளாட்டோ இருக்கு இல்லைங்களா, என்னன்னா இங்க இருக்கக்கூடிய மேகாலயா பிளாட்டோ. இந்த பிளாட்டோ வந்துட்டு ராஜ்மஹால் குன்றுக்கு பக்கத்துல இந்த பிளாட்டோ இருக்கும். இதுதான் வந்து பெனின்சுலர் பிளாட்டோடைய ஈஸ்ட் எக்ஸ்டென்ஷன். இந்த பிளாட்டோ தான் ஈஸ்ட் வரைக்கும் தொடர் இதுதான். அடுத்தது மால்டா கேப் அப்படி இல்லைன்னா காரோ ராஜ்மஹால் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. மால்டா கேப் அப்படி இல்லைன்னா காரோ ராஜ்மஹால் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்துட்டு நிறைய ஷெல்லு, நிறைய சிஸ்ட், அந்த மாதிரியான நிறைய பாறை வகைகள் இங்க காணப்படும். அடுத்தது வந்துட்டு இதோடைய மெயின் டோப்போகிராஃபில இருந்து காரோ, காசி, ஜெயந்தியா, மிகிர் ஹில்ஸ் எல்லாமே இங்க இருக்கும். காரோ, காசி, ஜெயந்தியா, மிகிர் ஹில்ஸ் இது எல்லாமே மிகிர் மலைகள் இதெல்லாம் இங்க இருக்கும். இதோடைய ஹையஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு ஷில்லாங், காசி மலையில இருக்கக்கூடிய ஷில்லாங் இதுதான் மேகாலயோட ஹையஸ்ட் பாயிண்ட். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட்ல வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது தக்கான பீடபூமி தீபகற்ப பீடபூமியில இருக்கக்கூடிய ஒரு இயற்கை நிலம் தான் இது. தோராயமா ட்ரையாங்கிள் ஷேப்ல முக்கோண வடிவத்தில் இது இருக்கும். வடமேற்கு திசையில விந்திய மலை இருக்கும், சாத்புரா மலை இருக்கும், வடக்குல மகாதேவ் மலை, மைக்கேல் குன்றுகள் எல்லாமே இருக்கும், வடகிழக்குல ராஜ்மஹால் குன்று இருக்கும், மேற்குல மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்குல கிழக்கு தொடர்ச்சி மலையை வந்து எல்லையா கொண்டிருக்கு. இது வந்து 7 லட்சம் சதுர கிலோமீட்டர் இருக்கும், பிளஸ் ஒரு ட்ரையாங்கிள், இங்க ஒரு கோடு போட்டா இது ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கும். முக்கியமானது கடல் மட்டத்துல இருந்து 500 மீட்டர்ல இருந்து 1000 மீட்டர் வரைக்கும் இதோட ஹைட் இருக்கும். அண்ட் முக்கியமா இதோடைய ஸ்லோப், இதோடைய சரிவு வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட் வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி நார்த்ல இருந்து சவுத் வரைக்கும் ஒரு சரிவு, அதாவது இப்படியும் பிளஸ் இப்படியும் ரெண்டுமே சைமல்டேனியஸா இதோடைய சரிவு வந்து இருக்கும். இதுல பாயக்கூடிய நிறைய மேஜரான ரிவர்ஸ் எல்லாமே இது குட்டி குட்டி பிளாட்டோவா வந்துட்டு பிரிக்கும். அந்த மகாராஷ்டிரா பிளாட்டோ, கர்நாடகா மைசூர் பிளாட்டோ, கோயம்புத்தூர் பிளாட்டோன்ட்டு நிறைய பிளாட்டோவா எது பிரிக்குதுன்னா இங்க பாயக்கூடிய நதிகள் தான் பிரிக்குது. இந்த பீடபூமி வந்துட்டு தீபகற்பமா ஒரு முக்கோண வடிவத்துல காணப்படுது. அடுத்து தென்கிழக்கு சரிவு கொண்ட சாத்புரா, மகாதேவ், மைக்கேல் தொடர்கள், கிழக்கு தொடர்ச்சி மலைகள், சயத்ரி அப்படின்னா ஒண்ணும் இல்ல, மேற்கு தொடர்ச்சி மலையோட இன்னொரு பேர் தான் சயத்ரி. அதால சூழப்பட்ட இது கிழக்குல 300 மீட்டர் ஹைட்ல இருந்து மேற்குல 900 மீட்டர் ஹைட் வரைக்கும் இந்த பீடபூமி வந்து வேரியஸ் ஆயிருக்கும். இந்தியாவிலேயே பெரிய பீடபூமி இந்த பீடபூமி தான். லாவா படிவுகள் அதிகமா இருக்கிறதும் இந்த பீடபூமியில தான். அது மட்டும் இல்லாம இந்த பீடபூமியில மகாராஷ்டிரா பீடபூமி வந்துட்டு முக்கியமா நிறைய லாவா படிவுகள் இருந்த ஒரு பீடபூமியா இருக்கு. இது வந்துட்டு மேசை நீளம் மாதிரியான குன்றுகள், தொடர்கள், நிறைய அகன்ற பள்ளத்தாக்கு இருக்கும் இந்த தீபகற்ப பீடபூமி, தக்கான பீடபூமியில. அடுத்து சயத்ரியில இருந்து விரல் மாதிரி நிறைய கிளை குன்றுகள் எல்லாமே கிழக்கு நோக்கி வந்துட்டு போயிட்டு இருக்கும். தபதி, கோதாவரி நதிக்கு நடுவில் வந்துட்டு சத்மலா, அஜந்தா இந்த மாதிரியான மலைத்தொடர்கள் எல்லாமே நிறைய காணப்படுது. கோதாவரி, பீமா இந்த 2 நதிகளுக்கு நடுவுல ஹரிச்சந்திரா, பாலாஹட் தொடர், இதுவும் பீமா கிருஷ்ணா நதிக்கு நடுவுல மகாதேவ் தொடர் இதெல்லாம் இருக்கு. இது வந்து இந்த பேராகிராஃப் ரொம்ப முக்கியம். எந்த 2 நதிகளுக்கு நடுவுல எந்த மலைத்தொடர் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. மகாராஷ்டிரா பிளாட்டோ வந்துட்டு ஒரு மாதிரி பசால்டிக் ராக், அதாவது லாவாவால உருவான ஒரு முக்கியமான ஒரு ராக்கு, அது வச்சிருக்கிற பீடபூமி தான் மகாராஷ்டிரா பீடபூமி. மகாராஷ்டிரா பீடபூமி வந்து அங்க நிறைய பசால்டிக் ராக்னாவே நமக்கு தெரியும், கரிசல்மண், பிளாக் சாயில் அதிகமா இருக்கும். பிளாக் சாயில் அதிகமாவே இருந்துச்சுன்னா அங்க நல்ல காட்டன் வந்துட்டு வளரும் பயங்கரமா. பிளாக் சாயிலுக்கு இன்னொரு பேர் ரெகூர் சாயில்னு சொல்லுவாங்க. பிளாக் சாயிலுக்கு இன்னொரு பேர் ரெகூர். இது நம்ம பார்ப்போம், பின்னாடி வந்து பார்ப்போம். இதை அடுத்தது இந்த மகாராஷ்டிரா பீடபூமி எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி ஸ்டெப்பா இருக்கும், இப்படி படிக்கட்டு மாதிரியான ஒரு அமைப்புல வந்துட்டு இந்த மகாராஷ்டிரா பீடபூமி. அடுத்து வந்து ஆந்திரா பீடபூமி. இது இல்லைன்னா இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, தெலுங்கானா பீடபூமின்னு இருக்கும். அர்ஷியன் காலத்துல வந்துட்டு உருவானதான் இந்த பீடபூமி. இந்த வழக்குல வர்தா, பிராகஸ்தால நடுவுல இந்த பீடபூமி வந்துட்டு இருக்கும். தென்பகுதியில ஓரளவுக்கு சமவெளியா இருக்கும். அடுத்து கர்நாடகா பீடபூமியும் ஆர்ஷியன் காலத்துல உருவானது இந்த கர்நாடகா பீடபூமி. இதுல நிறைய ரிவர்ஸ் வந்துட்டு இந்த கர்நாடகா பீடபூமியில வந்து இருக்கு. இது வந்துட்டு 600 மீட்டருக்கும் ஹைட் கம்மியா தான் இருக்கும். அந்த 600 மீட்டருக்கு ஹைட் கம்மியா இருக்கிற இடத்துல தான் கிருஷ்ணா நதியால அரிக்கப்பட்டு இந்த பீடபூமி வந்து உருவாச்சு. இந்த பீடபூமியை வந்துட்டு மால்நாடு அப்புறம் வந்துட்டு மைடன் இந்த 2 பீடபூமியும் இந்த கர்நாடகா பீடபூமியோடைய சப் பீடபூமி அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி இப்ப தீபகற்ப பீடபூமியோட சப் பீடபூமி தான் நம்ம பார்த்த எல்லாமே. தக்கான பீடபூமியுடைய பிரிவுக்கு தான் மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திரா இதே. அதுல கர்நாடகா பீடபூமியோடைய பிரிவு வந்துட்டு மால்நாடு பீடபூமியும் மைடன் பீடபூமி. மால்நாடு மைடன் இந்த 2 பீடபூமி, MAI மைடன் பீடபூமி. இதுல வந்துட்டு தென் கர்நாடகா பீடபூமி கொஞ்சம் ஹைட் ஆகும்,
தென்கிழக்குல வந்துட்டு காவேரி போக்கு இருக்கிறதாலேயே இது கொஞ்சம் ஹைட் கம்மியாகவும் வந்துட்டு இது இருக்கும். தென்மேற்குல கொஞ்சம் ஹைட் அதிகமா இருக்கும். இந்த பீடபூமி நீலகிரி பீடபூமி கூட போயிட்டு நீலகிரி மலை கூட போய் இது வந்துட்டு ஜாயின் ஆகும். வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ் இது ரெண்டும் ஜாயின் ஆகிற ஒரு இடமா நீலகிரி இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல போய் இது ஜாயின் ஆகாத இந்த பீடபூமியும். அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட், தெலுங்கானா பீடபூமி வந்துட்டு இன்னொரு பேர் இருக்கு அதுக்கு, கோல் ஃபீல்ட் இன் கோதாவரி வேலி. கோதாவரி வேலி இருக்குல்ல, பள்ளத்தாக்குடைய நிலக்கரி நிலம் அப்படின்னு எதை சொல்லுவாங்கன்னா தெலுங்கானா பீடபூமி தான் சொல்லுவாங்க. அடுத்து முக்கியமான ஒரு பீடபூமி இருக்கு, தண்டகாரண்யா பீடபூமின்னு ஒரு பீடபூமி இருக்கு. இந்த பீடபூமி வந்துட்டு கோண்ட், மயூரி, அபூஜ் மரியா, ஹல்பாஸ் அந்த மாதிரியான ட்ரைப்ஸ் எல்லாமே இங்க அதிகமா வரும். கோண்ட் இங்க எழுதுறேன் ட்ரைப்ஸ், தண்டகாரண்யா பீடபூமியில இருக்கக்கூடிய ட்ரைப்ஸ் கோண்ட், முரியா கோண்ட், முரியா, அபூஜ் மரியா, அடுத்து ஹல்பாஸ், இந்த மாதிரியான ட்ரைப்ஸ் எல்லாம் தண்டகாரண்யா பீடபூமியில இருக்கக்கூடிய ட்ரைப்ஸ். இது எங்க இருக்குன்னா சத்தீஸ்கர் அந்த இடத்துலதான் வந்துட்டு இந்த பீடபூமி இருக்கு. இந்த மகாநதி கோதாவரி இந்த ரெண்டு நதிக்கும் நடுவுல இந்த தண்டகாரண்யா பீடபூமி இருக்கு. அண்ட் இந்திராவதி ரிவர், அதாவது கோதாவரியோட ஒரு ட்ரிபியூட்டரி இந்திராவதி ரிவர் வந்து இந்த இடத்துல ஓடும். ட்ரைபல் டாமினேட் தான் அதிகமா இருக்கும், ட்ரைபல்ஸ் தான் அதிகமா இருப்பாங்க. அண்ட் ஸ்ட்ராங் கிரிப் ஆஃப் நக்சல்ஸ் வந்து அதிகமா இருக்குது இந்த தண்டகாரண்ய பீடபூமி. அதனாலதான் இப்போ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பீடபூமியா விளங்குது இந்த தண்டகாரண்ய பீடபூமி. அடுத்து நம்ம பார்க்க போற நெக்ஸ்ட் டாபிக் வந்து இந்த தக்கான பீடபூமியிலேயே மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை ரெண்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் மேற்கு தொடர்ச்சி மலை. இந்த மலைகள் தீபகற்ப பீடபூமியோட மேற்கு விளிம்பு பகுதியில இருக்கும். இது வந்துட்டு மேற்கு கடற்கரைக்கு ஈவனா இந்த மலையும் வந்துட்டு டிராவல் ஆகி போகும். மலையோட வடக்கு பகுதியை வந்துட்டு சயத்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு உயரமான இந்த சயத்ரி தான் கொஞ்சம் ஹைட்டு. வடக்குல இருந்து தெற்கு நோக்கி போக போக இதோடைய ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சதர்ன் சைட்ல தான் ஹைட் இன்க்ரீஸ் ஆகும், நார்த் ஹைட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனமலை, ஏலக்காய் மலை, பழனி மலை இது எல்லாமே சந்திக்கக்கூடிய பகுதியில ஆனைமுடி சிகரம் இருக்கும். இந்த ஆனைமுடி சிகரம் தான் இப்போ நம்மளுடைய தென்னிந்தியாவிலேயே ஹையஸ்ட் சிகரமா காணப்படுது. அண்ட் மலை வாழிடமான கொடைக்கானல், பழனி இது எல்லாமே இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில தான் அமைஞ்சிருக்கு. தக்கான பீடபூமியோட மேற்கு விளிம்பாவும் இந்த சைத்ரி மலைகள் இருக்கு. இது வந்து தபதி நதியோடைய தெற்குல காண்டேஷ்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இது இருக்கு. இதோடைய ஹைட் வந்துட்டு இதோடைய நீளம் 1600 கிலோமீட்டர் வரைக்கும் காணப்படும். அடுத்தது இது 50ல இருந்து 60 மீட்டர் தூரத்திலேயே கடற்கரையில இருந்து அமைஞ்சிருக்கும். ரொம்ப கிட்ட, 1 கிலோமீட்டர் கூட கிடையாது, ரொம்ப கிட்டவே இருக்கும் கடற்கரையில இருந்து பார்த்தாலே. கடற்கரை சமவெளிக்கு செங்குத்தா இந்த மலைத்தொடர் வந்து அமைஞ்சிருக்கும். இது இளமையான நிலத்தோற்றமாகவும் பிளஸ் வன் சரிவு, அதாவது ஒரு மாதிரி ஸ்லோப், ரொம்ப ஹை ஸ்லோப் இருக்கக்கூடியதா இருக்கும். வன் சரிவு பள்ளத்தாக்குகள் அதிகமா இருக்கும். சின்ன சின்ன மலை குடைவுகள் நிறைய இருக்கும், அதாவது கேவ் குகைகள். நீர்வீழ்ச்சிகளும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில அதிகமா இருக்கும். கோவா வரையிலான இந்த பகுதி லாவாவால் ஆனது. 1646 மீட்டர் உயரம் கொண்ட ககலபையும் 1567 மீட்டர் கொண்ட சாலேர் சிகரமும் தான் இங்க உயரமான பகுதியா இருக்கு. தால்காட், போர்காட்னு 2 கணவாய் இருக்கு. இந்த 2 கணவாய் மூலயமா தான் தக்கான பீடபூமிக்கும் கொங்கண சமவெளிக்கும் நடுவுல வந்துட்டு ஒரு ரோடு போட்டிருப்பாங்க, தால்காட் அண்ட் போர்காட். எதுனா ரயில்வே போக்குவரத்து வந்துட்டு இங்க இருக்கு. அடுத்து வந்துட்டு 16 டிகிரி வடக்கு அட்சரேகைக்கும் தெற்குல இருந்து நீலகிரி குன்று வந்துட்டு போகும். நீலகிரி குன்று வரைக்கும் சயத்ரி ஃபுல்லாவே கிரானைட் பாறைகளால உருவானதா இது. அதாவது 16 டிகிரி நார்த் லேட்டிடியூட்ல இருந்து நீலகிரி வரைக்கும் இந்த இடம் ஃபுல்லாவே கிரானைட் பாறைகளால உருவானுச்சு. ஒரு மாதிரி கரடு முரடான அதிகமான காடுகள், அடர்த்தியான காடுகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இது. அதே சராசரி ஹைட் வந்துட்டு 1200 மீட்டருக்கு மேல இருக்கும். சயத்ரியில 1892 மீட்டர் உயரமான குதிரை மூக், அது மட்டும் இல்லாம 1714 மீட்டர் ஹையஸ்ட்ல இருக்கிற புஷ்பகிரி சிகரமும் தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிகரமா இருக்கு. சயத்ரி கூடலூருக்கு பக்கத்துல வந்துட்டு நீலகிரி மலையில வந்து ஒன்னா ஜாயின் ஆகும். இங்க வந்து ஊட்டியில வந்துட்டு தொட்டபெட்டா சிகரம் வந்து இந்த இடத்துல ஹையஸ்ட் சிகரமா இருக்கு. தொட்டபெட்டாவுடைய ஹைட் வந்து 2637 மீட்டர். நீலகிரி வருதுங்களா, நீலகிரிக்கு தென் பகுதியில பாலக்காடு கணவாய் இருக்கு. பாலக்காடு கணவாய் வந்து சைத்ரி மலையோடைய ஒரு கேப்பா தான் இந்த பாலக்காடு கணவாய் இருக்கு. இந்த கணவாய் 24 கிலோமீட்டர் அகலமாகவும் 144 மீட்டர் உயரத்திலையும் இது இருக்கு. தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் நடுவுல போக்குவரத்து வசதிக்காக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிறோம். பாலக்காட்டுக்கு தெற்குல சைத்ரி கொஞ்சம் ஹைட் இன்க்ரீஸ் ஆகுது. வடபகுதியில இது வந்துட்டு ஆனைமலையாவும், வடகிழக்குல பழனி மலையாவும், தெற்குல வந்துட்டு ஏழ்மலையாவும் இதுக்கு வந்துட்டு 3 பேர் இருக்கு. இது மூணுமே ஆனைமுடியோடைய கூட ஆனைமுடியில வந்து ஜாயின் ஆகும். ஏலகிரி, பழனி, அப்புறம்ட்டு ஆனைமலை இது 3 ஜாயின் ஆகும். இந்த இடத்துல ஆனைமுடி இருக்கும், ஹையஸ்ட் சிகரமா இருக்கு, 2695 மீட்டர். இந்த ஹைட் வந்து ஒரு இடத்துல ஒரு மாதிரி இருக்கும், 65 இருக்கும், 95 இருக்கும். 2600ன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, போதுமானது. அடுத்து இதுலதான் வந்துட்டு நிறைய ரேஞ்சஸ் இருக்கு. என்னென்ன ரேஞ்ச் இருக்குன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு சில ரேஞ்ச் இருக்கு. ஆரவல்லி இருக்கு, விந்தியா இருக்கு, சாத்புரா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆரவல்லி மலைத்தொடர்.
இது வந்து ஒரு ஓல்டு ஃபோல்டு மவுண்டெயின் அது இதுதான். உலகத்திலேயே பழமையான மடிப்பு மலை ஆரவல்லி, உலகத்திலேயே இளமையான மடிப்பு மலை வந்து நம்மளோட இமயமலை. இந்த ஆரவல்லியோட ஹையஸ்ட் சிகரம் எதுனா குரு சிகார் 1722 மீட்டர் ஹையஸ்ட் இந்த ஆரவல்லியோடது. இதுல பாயக்கூடிய ஒரே ஒரு ரிவர் லூனி ரிவர். அடுத்து விந்தியன் மலை. விந்தியன் மலை வந்து இந்த விந்தியன் மலை வந்து சவுத்துல மாலவா பீடபூமிக்கு சவுத்துல நர்மதா ரிவருக்கு பேரலா வந்துட்டு டிராவல் பண்ணக்கூடியது தான் இந்த விந்தியன் மலை. இது குஜராத்ல இருந்து பீகார் வரைக்கும் இதோடைய லென்த் வந்து விந்தியன் மலை வந்து டிராவல் ஆகி போகும். இது வந்து பிளாக் மவுண்டெயின் அப்படின்னு சொல்லுவாங்க, பிளாக் மவுண்டெயின் சொல்லுவாங்க. அடுத்து இதோடைய ஹையஸ்ட் பாயிண்ட் விந்தியன் மலை எதுனா, விந்தியன் மலையோட ஹையஸ்ட் பாயிண்ட் சாட் பாவ்னா ஷிகார். ஷிகார்னா மலைன்னு அர்த்தம். சாட் பாவ்னா ஷிகார். இதுக்கு இன்னொரு பேரு குட்வில், குட்வில் பீக். இது எங்க இருக்குன்னா விந்தியன் மலையில, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சாத்புரா மலை. சாத்புரா மலைனா ஒன்றும் இல்லை, செவன் பிளாக் மவுண்டெயின்ஸ், 7 பிளாக் மவுண்டெயின்ஸால உருவான ஒரு சீரீஸ் தான் வந்துட்டு இந்த சாத்புரா மலைன்னு சொல்லுவாங்க. இது வெஸ்ட் டு ஈஸ்டா பிளஸ் நர்மதா தபதிக்கு வந்துட்டு பேரலா நடுவில், நர்மதாய்க்கும் தபதிக்கு நடுவில் வந்துட்டு இந்த சாத்புரா மலை இருக்கு. அடுத்து இதோடைய ஹையஸ்ட் பாயிண்ட் எதுனா மகாதேவ் மலையில இருக்கக்கூடிய திப்கர். திப்கர் தான் இதோட ஹையஸ்ட் பாயிண்ட். 1350 மீட்டர் ஹைட்ல வந்து திப்கர் இருக்கும். இது எங்கன்னா சாத்புரா, இது வந்துட்டு விந்திய மலையில இருக்கும். அடுத்தது இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு இல்லைங்களா, அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை 3ஆ பிரிச்சிருப்பாங்க, 3ஆ. வடக்கு மேற்கு தொடர்ச்சி மலை, சென்ட்ரல், சவுத்துன்னு சொல்லிட்டு 3ஆ பிரிச்சிருப்பாங்க. அதை தான் நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தது. வடக்கு வந்து முதல்ல வடக்கு மேற்கு தொடர்ச்சி மலை, இது வந்து தபதிக்கும் கோவாக்கும் நடுவில் இருக்கிறது தான் இந்த வடக்கு மேற்கு தொடர்ச்சி மலை. இதோடைய ஹையஸ்ட் பேக் எதுனா கல்சுபாய், 1646 மீட்டர். எங்க இருக்குன்னா மகாராஷ்டிரால இருக்கு. இது நோட் பண்ணிக்கோங்க, இதுல இருக்கும். ஆனா உள்ள வந்துட்டு கொசன்னு இருக்கும், அதனால நான் தனியா பிரிச்சு கொடுத்துருக்கேன். அடுத்து ரெண்டாவது சென்ட்ரல் மத்திய மேற்கு தொடர்ச்சி மலை. இதுதான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, 16 டிகிரி நார்த்ல இருந்து நீலகிரி வரைக்கும், நீலகிரிஸ் வரைக்கும் இது வந்துருக்கும். இதோடைய ஹையஸ்ட் சிகரம் வந்துட்டு தொட்டபெட்டா. இது வந்துட்டு 2637 மீட்டர் இதோடது. கர்நாடகாவோட ஹையஸ்ட் பாயிண்ட் இப்போ இது வந்து இதோடதா. இதுவே இந்த சென்ட்ரல் ஹைலாண்ட்ல கர்நாடகாவோட ஹையஸ்ட் பாயிண்ட் எதுனா முல்லியனகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது புதுசா ஆட் பண்ணிருக்காங்க, 1930 மீட்டர் இதோடது. இது ரெண்டுமே இங்க. அடுத்து வந்துட்டு சவுத்துக்கு வந்து ஒண்ணு இருக்கு, தேர்ட் ஒன்னு சவுத் வெஸ்டர்ன் காட்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு எங்க இருக்குன்னா பாலகாட் வரைக்குமே இந்த இது வந்துட்டு அமைஞ்சிருக்கு. இதோட வந்துட்டு ஆனைமுடி 2695 மீட்டர் இதோடது. இதோட ஹையஸ்ட் சவுத் இந்தியாவோட ஹையஸ்ட் பீக் இதுதான். இது வந்துட்டு 4 மவுண்டனா பிரிக்கும். நம்ம என்ன பார்த்தோம், ஆனைமலை, பழனி, இது 2 பார்த்தோம் இல்லைங்களா. 4 இருக்குது, ஆனா 4 இருக்கு. 1 ஆனைமலை, 2வது பழனி, 3வது கர்டோமம் அதாவது ஏலகிரி, 4வது வருசநாடு. இப்படி 4 மவுண்டைன் தான் இதோட ரேடியஸ். 4 ஹில்ஸா வந்துட்டு இது பிரியும் இந்த சவுத் வெஸ்டர்ன் காட்ஸ். அதுக்கடுத்து வந்து கிழக்கு தொடர்ச்சி மலை, ஈஸ்டர்ன் காட்ஸ். கிழக்கு தொடர்ச்சி மலைகள் வந்து தென்மேற்கு பகுதியிலிருந்து வடகிழக்கு நோக்கி நீண்டு இருக்கும். தீபகற்ப பீடபூமியோட கிழக்கு விளிம்பா இது இருக்கும். அண்ட் இதை வந்துட்டு பூர்வகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி சயத்ரி அப்படின்னு சொல்றாங்களோ இதை பூர்வகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் கர்நாடகா தமிழ்நாடு இந்த 2 எல்லையில இருக்கக்கூடிய நீலகிரி மலையில தான் வந்துட்டு ஒன்னும் சேரும், நீலகிரிஸ்ல தான். அண்ட் மேற்கு தொடர்ச்சி மலையை மாதிரி கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் தொடர்ச்சியான மலை இல்ல. மேற்கு தொடர்ச்சி மலை ஒரு மாதிரி தொடர்ச்சியா இருக்கும், கிழக்கு தொடர்ச்சி மலை இப்படி பிட்டா 3-4 பிட்ஸா இருக்கும். அண்ட் ஏன்னா மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, பொன்னாறு, காவேரி, இந்த மாதிரி இந்த 4-5 நதியும் இதை பிரிக்கும். ஒரு இடத்துல மகாநதி, அப்புறம் கிருஷ்ணா, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி, பொன்னேரி அப்படின்ட்டு 4-5 நதி வந்து இதை பிரிக்கிறதால இப்படி பிட்டா இருக்கும். தக்கான பீடபூமியோட கிழக்கு விளிம்பா இந்த மேற்கு தொடர்ச்சி மலை வந்து இருக்கு. சயத்ரி மாதிரி ஒரு மாதிரி சீரா இல்லாம விட்டு காணப்படும். இது வந்து நிறைய பேர் இருக்கு. அடுத்து மகாநதிக்கும் கோதாவரிக்கும் நடுவுல இருக்கிறது வந்துட்டு அதோட சராசரி ஹைட்டு 920 மீட்டர் உயரத்துல இது இருக்கும். விசாகப்பட்டினம் மாவட்டத்துல 6680 மீட்டர் ஹையஸ்ட் உயரமான சிகரம் வந்து இருக்கு. ஒடிசால கஞ்சம் அப்படின்ற மாவட்டத்துல 2வது சிகரம் மகேந்திரகிரி வந்துட்டு இருக்கு. அடுத்து கொண்டலைட், சார்னோகைட் பாறையால இருக்கக்கூடிய ஒரு அடர்த்தியான காடும் இந்த இடத்துல அதிகமா இருக்கு. ஆந்திர பிரதேசத்துல கடப்பா, கர்னூல் மாவட்டத்துல திரும்பவும் மலை வந்து ஸ்டார்ட் ஆகும். ஒரு இடத்துல வந்துட்டு பிட்டா வந்து ஃபாரஸ்ட் இருக்கும், அடுத்து மலை ஸ்டார்ட் ஆகும். அடுத்து பல்கொண்டா தொடர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி ஸ்லேட்டு, குவாட்ஸ் இந்த மாதிரியான பாறைகளால் ஆனது. ஒரு நல்ல மலைக்குன்றுக்கு குறிப்பிடத்தக்கது தான் இந்த ஸ்லேட் குவாட்ஸால ஆன இந்த பல்கொண்டா தொடர். அடுத்து இந்த மலை வந்துட்டு தமிழ்நாட்டுல குழம்பிய நிலையில ஒரு மாதிரி ஈவனா இல்லாம இருக்கும். மேற்கு தென்மேற்கா நிறைய குன்றுகள் வந்து இருக்கு. வட ஆற்காடு மாவட்டத்துல ஜவ்வாது குன்று இருக்கு, தென் ஆற்காடு மாவட்டத்துல செஞ்சு குன்று இருக்கு, திருச்சியில கொல்லிமலை இருக்கு, பச்சைமலை இருக்கு, இந்த மாதிரி நிறைய இருக்கு.
அது மட்டும் இல்லாம சேலத்துல வந்துட்டு கொண்டு மலை இருக்கு, சேர்வராயன் மலை இருக்கு, சேர்வராயன் மலைன்னு சொல்லுவாங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்துல பில்கிரி ரங்கன் மலை இருக்கு. இந்த மாதிரி நிறைய இது எல்லாமே இதுக்கு ஒரு ஏரியால ஒரு பேர் தொடர்ச்சியா இருக்கும். ஒரு ஏரியால இதுக்கு ஒரு பேர் வந்துட்டு வச்சிருக்காங்க நம்மளுடைய ஈஸ்ட் காட்ஸ்க்கு. அண்ட் மேற்கு தொடர்ச்சி மலை மாதிரியே கிழக்கு தொடர்ச்சி மலையும் வன் சரிவு, அதாவது சரிவு அதிகமா இருக்கிறது. அண்ட் சர்னோகைட் அப்படின்ற ஒரு வகை பாறையால தான் இந்த குன்றுகள் எல்லாமே அமைஞ்சிருக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போற டாபிக் வந்து கடற்கரை சமவெளிகள். இப்போ ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்து ஒரு மாதிரி இது வந்து ரெசிடியூவல் மவுண்டைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட டைரக்ஷன் ஸ்லோப் எப்படி இருக்குன்னா நார்த் டு வெஸ்டா இருக்கும், சவுத் டு ஈஸ்டா, அப்படிதான் வந்து இதோட டைரக்ஷன் இருக்கும். இது வந்து ரெண்டா பிரிப்பாங்க, நார்த் ஈஸ்டர்ன் காட்ஸ், சவுத் ஈஸ்டர்ன் காட்ஸ் ரெண்டா வந்து பிரிச்சு வச்சிருப்பாங்க. நார்த் ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்துட்டு மகாநதி கோதாவரிக்கு நடுவில் இருக்கிறது நார்த் ஈஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய ஹையஸ்ட் வந்துட்டு மலியா ரேஞ்ச் மகேந்திரகிரியில இருக்கு, மகேந்திரகிரின்னு சொல்லுவாங்க. மகேந்திரகிரி 1501 மீட்டர்லயும், அடுத்து வந்துட்டு மடுகுடா ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க, ஜிந்தாகாடா மடுகுடா ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஜிந்தாகாடா, அது வந்துட்டு 1690 மீட்டர்னு சொல்லுவாங்க. ஒரு சில இடத்துல நார்த் ஈஸ்டர்ன் காட்ஸ் உடைய மவுண்டன், ஹையஸ்ட் மவுண்டன் இப்போ வரைக்கும் மகேந்திரகிரின்னு தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனா புதுசா தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஜிந்தாகாடான்னு ஒரு இடம் இருக்கு, அது 1690 மீட்டர் அப்படின்றது புதுசா கண்டுபிடிச்சிருக்க ஒரு டேட்டா. அடுத்து சவுத் ஈஸ்டர்ன் காட்ஸ், அது வந்துட்டு நல்லமலை ரேஞ்சு, அப்புறம் வந்துட்டு பலிகொண்டா ரேஞ்சு, ஜாவடி ரேஞ்சு, அப்புறம் வந்துட்டு சேர்வராயன், பச்சைமலை, இது எல்லாமே சேர்ந்துதான் வந்துட்டு சவுத் ஈஸ்டர்ன் காட்ஸ். ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு காட்ஸா வந்து இருக்கு. இதுக்கு அடுத்து பார்க்க போற டாபிக் தான் கடற்கரை சமவெளிகள்.